என்ன என்ன? ஐயோ, இந்த ஒரு வாரமா ஓவரா ஆடிட்டனே. என்ன செய்ய போறாளுகளோ, என்ன பண்ண போறாளுகளோ தெரியலையே. நான் என்ன செய்வேன்டா இறைவா? வாடி வாடி முட்டக்காரி வாடி வாடி. என்னடி அலமேலு, 5 மணிக்கு பஞ்சாயத்து இருக்கு, அந்த தீர்ப்பை பார்க்காம நீ பாட்டுக்கு உட்காந்து துணி துவச்சுக்கிட்டு இருக்கிய என்ன? அடி, நாளைக்கு தானடி தீர்ப்புன்னு சொன்னாங்க. நல்லா சொன்னாங்க நாளைக்குன்னு. அவளு வண்டி கட்டி வந்துகிட்டு இருக்காளுங்க ஊரு தீர்ப்பை கேட்கறதுக்கு. நீ என்னடா நான் உட்காந்து உள்ளூர்காரி துணி துவச்சுக்கிட்டு இருக்கிய என்ன? 5 மணிக்கு நீ தீர்ப்பு வா, இங்க என்ன கூத்து நடக்குதுன்னு பாப்பா. அப்புறம் என்ன, அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கேன். துவச்சதுன்னு மணியை அலசி தூக்கி போட்டுட்டு ஓடி வந்துடுறேன். அடி லூசிச்சிருக்கி, அலமோதி வந்த கதை இங்க நிக்குது. நீ அலசுறதுல என்னடி பொழுத போக்குற? வாடி, அலசுறது துவைக்கிறது மடிக்கிறதெல்லாம் அங்கே போய் பாத்துக்கிருவான் அப்படிங்கிற. அப்ப கழுத கிடக்கட்டும், அவிய வீசினாலும் வீசட்டும், அங்கே நடக்கிறத போய் பாப்போம். ஓடியா ஓடியா வெரசா ஓடியா. நந்தனி மானே, இவ தண்ணி இல்ல மீனே, மஞ்சத்தாளி போட்ட நீ மட்டும்தானே ஆளு. ஹே, பாசம் உள்ள நெஞ்சில் நான் வாசம் பண்ண போறேன். வாரம் வாரம் முன்னே உன்னை மாசம் பண்ண போறேன். சம கோழி கூவ சங்கதிக்கு வாரேன். நீ ஒத்த மொத்தம் தந்தா நான் 2 பிள்ளை தாரேன். அதெல்லாம் ஆடி முடிஞ்சு பாத்துக்கறலாம். என்ன நடக்குதுங்க? அம்மா அத்தை, ஏண்டா ஆடி முடிகிற வரைக்கும் அவ பக்கத்துல உன்னை நெருங்க கூடாதுன்னு சொல்லிருக்கனா இல்லையா? சாமக்கோழி கூதாம்ல, சாமக்கோழி விடிஞ்சு வெள்ளக்கோழிய கூப்பிட்டாலும் அவ பக்கத்துல நீ போக கூடாது சொல்லிவிட்டேன். அம்மா, சும்மா 2 பேரும் பாட்டு பாடி ரீல்ஸ் தான் எடுத்தான். நீ எதுவும் தப்பா நினைக்காத. நான் நினைக்காத அளவுக்கு நீ நடந்துக்கட. இன்னைக்கு என்ன நாளு? நீ பாட்டுக்கு உட்கார்ந்து சாமக்கோழி சங்கதின்னு பேசிக்கிட்டு இருக்க. பஞ்சாயத்துக்கு போகலையா? ஐ, இன்னைக்குதான் பஞ்சாயத்தா? அடி பாவி, ஐ பஞ்சாயத்தாங்கிற? அத்தான் வேணாமா? அத்தான், இன்னைக்கு ஒரு நாள் நான் பஞ்சாயத்துக்கு போய் ஆகணும். இந்த ஒரு தீர்ப்பை எப்படி கொடுக்கறாங்கன்னு நான் பார்க்கணும் அத்தான். வாங்கத்தான், பஞ்சாயத்துக்கு போலாம். அடி பாவி தண்டாளி, நான் என்ன சொல்ல வரேங்கிறதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. அடி அருக்கு, அடுப்புல வச்ச கருக்கு. என்ன ஏலே, குடும்பத்தோட பஞ்சாயத்துக்கு போறேன் மேட. ஒன்னாலதான் இம்புடி தண்டி விஷயம் நடந்திருக்குன்னு ஊருக்குள்ள உனக்கு பெருமை தேடி கொடுத்துக்கிட்டு இருக்காளுங்க. அந்த பெருமையை வாண்டடா போய் ஏத்துக்கட. எதுக்கடா வழிய வர்ற மீனாட்சிய வேணான்னு சொல்ற? ஏமா, எனக்கு வாக்கப்பட்டு வந்த அறுக்கு போதுமா, வழிய வர்ற மீனாட்சி எல்லாம் வேணாம். அட கோணப்பைய வைத்த கொங்கா பையல, இந்த ஊருக்காரங்க அத்தி ஊத்தது மாதிரி ஏதாவது ஒரு நல்லது செய்யறதே பெரிய விஷயம். அதுல நீந்தே இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதாகவும் கேமரா போட்டோ எடுத்து கொண்டு வந்து நீதானே வீடியோல காட்டுன. அதனால உனக்கு மலர் மாலை ஏதோ சாத்துறதாகவும் கேள்விப்பட்டேன்டா. வா, போய் வாங்கிட்டு வந்துருவா. ஏமா, நீ என்ன மண்டைய போட்ட உனக்கு மலர் மாலை சாத்துறது மாதிரி சாத்துவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு காசு மாலை சாத்துவாங்கம்மா. உங்களை 2 சாத்தாம இருந்தா சரிதான். நோட செல்லும். சரி அத்தா. ஏலே, வாடா வாடா வெரசா வாடா. ஊர் பஞ்சாயத்தை பாக்குறதுக்கு நானே காத்துக்கிட்டு கிடக்கேன். அவளுக்கு ஆத்தாளு மகளுக்கு இன்னைக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு என்ன சங்கதின்னு தெரியல. ஓடியா ஓடியா போவோம் சீக்கிரம். ஒரு நிமிஷம் இருமா, இந்த வந்துடுறேன். இங்க வரேன். இருக்குமா அந்த கொடியில கிடக்குற துண்டடி? இதுவா அத்தா? ஆமா டார்லிங், எடுங்க எடுங்க. இந்தாங்க அத்தா. தேங்க் யூ. வெல்கம். மை டியர் மம்மி, இந்த துண்டு புடி. எதுக்குடா? காசு மாலை போட போறவங்களுக்கு நீ துண்டு போட போறியா? அட இல்லம்மா, இந்த துண்டை போட்டு பஞ்சாயத்துல எனக்கு முன் வரிசையில ஆளா இடம் போட்டு வை. நானும் அறுக்கவும் பின்னாடியே வந்துடுறோம். வெள்ளக்கமாறு பிஞ்சு போகும். உங்க 2 பேரையும் முன்ன விட்டுட்டு நான் பின்ன போறேன். கிளம்புங்க. ஏமா, நீ போய்கிட்டே இருமா, நான் பின்னாடியே வரேன். ஏலே வாழ, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. அடி அறுக்கு. அத்தை, 4 முறுக்கு எடுத்து பைக்குள்ள வச்சுக்கிட்டு கிளம்பு. போய் உட்கார்ந்து திண்டுக்கிட்டே வேலைக்கு வாப்பா. அத்தை, அச்சு முறுக்கா அரிசி முறுக்கா அத்தை? உன் புருஷன் தலையில ஓட்டு நொறுக்க என்னத்தையாவது அள்ளி வச்சுக்கிட்டு வாடி வரச. நேரம் ஆயிடுச்சு. சரிங்க அத்தை, எனக்கும் வேடிக்கை பார்க்க ஆர்வமா இருக்கு. இதோ வந்துடுறேன். அறுக்குமா? ஏலே. எஸ் மம்மி. நாங்க கொறிக்க முறுக்கு எடுத்துட்டு வரேன். நீ ஆள போய் துண்டை போட்டு மாமியாளுக்கு மருமகளுக்கு இடம் பிடிச்சு வை. என்னடா சாக்க குடுக்குற? கிளம்பு கிளம்பு. குடுத்து தொலை. அடேங்கப்பா, அவன் அப்பனை காட்டி மோசமான ஆளா இருக்கானே. அன்னைக்கிலிக்கா, அன்னைக்கிலிக்கா,
என்னக்கா பண்றீங்க? பாடி நடாலி வா மாடனே, இந்த அரிசி உடைச்சுக்கிட்டு இருக்கேன்க்கா. எங்களுக்கு என்ன தெரியாமலா கேக்குறேன்? அங்க ஊரே ஆர்ப்பாட்டத்துல இருக்கு, நீ என்னடா உட்காந்து அரிசி உடைச்சுக்கிட்டு இருக்க? லூஸ் அன்னைக்கிலிக்கா, இன்னைக்கு தீர்ப்பு தெரியும்ல, உட்கார்ந்து இருக்க எப்படி? இருக்க தண்டி செய்யுது. ஆனா வீடு கிடக்குற கடையில இதுக்குள்ள ஒரு ஆளு தீர்ப்பு சொல்லணும் போல இருக்கு. அதான் அரிசியில இருந்து பருப்புல இருந்து உளுந்துல இருந்து அம்புட்டையும் கொட்டி நாசம் பண்ணிட்டு போயிட்டாளுங்க. புள்ளைய பாவம் உள்ளேக்கே சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க. இந்த கல்லு மண்ணுமா கிடக்குற அரிசியை புடைச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன். வேற என்ன செய்ய சொல்ற? உங்களை யார் இதெல்லாம் புடைக்க சொன்னா? நீங்க சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் வீராதி வீட்டையும் நாசம் பண்ணிட்டு போயிருக்காளுங்களே. காலையில இருந்து இதே வேலையா தனம்ட்டே தெரியுறேன். உள்ள போய் பாரு, ஒரு பீரோ துணியும் கீழே தாண்டி கிடக்குது. எம்புட்டு அழகா மடிச்சு வச்சு எம்புட்டு வச்சிருப்பேன், அம்புட்டு நாசம் பண்ணி கிடக்குங்கிறேன். அடுப்படி அதை காட்டி கிடக்கு. உட்காந்து அள்ளி வாயில ஓடுறதுக்கு கூட ஒரு இடம் இல்லாம இப்படி நாசம் பண்ணுனா நாங்க அப்படி என்ன தாண்டி செய்யறது? கொல்லை பக்கத்துல காலையில உலைய கொதிக்க வச்சு இந்த பிள்ளைகளுக்கு அள்ளி போட்டு கொடுத்தேன். இப்ப இதை பூரா சுத்தம் பண்ணா தானே வீட்டுல உள்ள வேலையை பார்க்கலாம். அநியாயத்தையும் பண்ணிவிட்டு அவளுக்கு போய் ஒய்யாரமா உட்காந்துருப்பாளுங்க. நீ உட்காந்து எல்லாத்தையும் கூட்டி பெருக்கிக்கிட்டு இருப்பியா? அதுக்கு தானே இன்னைக்கு தீர்ப்பு வருது. தீர்ப்பு வராம எதையும் கை வைக்க கூடாது. எந்திரி முதல்ல. ஆமா நிக்கலிக்கா, அதெல்லாம் வச்சுட்டு எந்திரிங்க முதல்ல. எதெல்லாம் எப்படி எப்படி இருந்ததோ அதெல்லாம் அப்படி எப்படி இருக்கணும். நீங்க எதையும் டச் பண்ணாதீங்க. அப்படி எப்படி போட்டுட்டு வீடு நாசமல்லடி கிடக்கு. தீர்ப்பு வர்றது தீர்ப்பு வரட்டும், வீட்டு வேலையை நம்ம தானே மக்கா பார்க்கணும். தீர்ப்பு என்ன ஜட்ஜா உட்காந்து எழுதிட்டு இருக்காரு? இது மக்கள் தீர்ப்புக்கா. நம்ம எல்லாரும் சேர்ந்து போடுறதான் ஓட்டு. நேற்று கமெண்ட்ஸை பார்த்தில, சும்மா தெறிக்க விட்டுருந்தாங்க. அப்படி விட்டுருக்கும் போது இப்படி உட்காந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க? அட எந்திரிக்கா மெண்டல் மாதிரி. அப்ப எதையும் பார்க்க வேணாமா? நீ ஒன்னும் பார்க்க வேணாம். உள்ளது உள்ளபடி அப்படியே போட்டுவிட்டு அரச மரத்தடிக்கு வர்ற. இன்னைக்கு பஞ்சாயத்து சும்மா வர்ற மாதிரி இருக்கணும். நானும் சும்மா விட போறதில்ல. ரெண்டுல ஒரு கை பார்க்கணும் தான் இருக்கேன். ஆனா ஒண்ணு அன்னைக்கிலிக்கா, அங்க வந்து ஏப்ப சப்பையா திரும்பவும் தலையை தொங்க போட்டுக்கிட்டு நீங்களும் அம்மாவும் நிக்க கூடாது. அவளுகளுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாள்களோ அதை விட 10 மடங்கு எங்களுக்கு வேணும், இதை பண்ணணும்னு கேட்டு வாங்கணும். அப்புறம் என்ன, அதெல்லாம் சிறப்பான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு, செஞ்சு விட்டுருவான். சூப்பர் சூப்பர் டி என் செல்லா குட்டி. அப்ப வாங்க பஞ்சாயத்துக்கு போவோமா? இதெல்லாம் தூக்கி ஓரம் போடு. பாவம், உள்ள அவளுக்கு துணிமணி எல்லாம் மடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தாளுடி. அப்ப அதை போய் நான் வேணான்னு சொல்லிட்டு வந்துடுறேன். அதை முதல்ல செய்யி. அவளுகளை அப்படியே போட்டுட்டு வர சொல்லு. நிம்மி பிங்க. அப்புறம் மாடனே சொல்லுடி. நீ என்ன ஐடியால இருக்க? உனக்கு ஏதாவது பிளான் இருக்கும்ல? அதெல்லாம் நேத்து அடிச்ச கமெண்ட்ல சும்மா செலக்ட் பண்ணி செதுக்கி வச்சிருக்கோம்ல. சூப்பர் சூப்பர் ரி மாடனே. நானும் ஒரு 5-6 புறக்கி வச்சிருக்கேன். என்ன பண்ணலாம்னு பொறுத்து இருந்து பாப்போம். அப்படி போடு. இந்த ட்ரெஸ் எல்லாம் ஒன்னோடதுடி, எடுடி. என் காது கேட்காது. எரும மாடு எடுல. இந்த ட்ரெஸ் எல்லாம் நான் தானே மடிச்சு வச்சேன், இத நீ மடிச்சு வை. ஐ அம் சாரி. அம்மா எருமை, ஏன் ட்ரெஸ் எல்லாம் தான் மடிச்சு வச்சிட்டு இருக்கேன்ல, உன்னோடதெல்லாம் நான் எதுக்கு மடிக்கணும்? என்னோடது தானே நிறைய கிடக்கு, அதுக்கு மடிக்கா. நிம்மி பிங்க. அம்மா இங்க பாருமா, களைச்சு போட்டதுல ஏன் ட்ரெஸ் தாம்மா அதிகமா இருக்கு. இவ எதுவுமே பண்ண மாட்டேங்கிறா. என்னோடதான் நான் மடிச்சு வச்சிட்டு இருக்கேம்மா, அவளோடது அதிகமா இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? அவளுக்கு தான் அவங்க அப்பத்தானா ரொம்ப பிடிக்கும்ல, அவங்க அப்பத்தாவையே வந்து மடிக்க சொல்லு. மடிக்கத்தான் சொல்ல போறான். இதெல்லாம் நீங்க பண்ண வேணாம், வச்சுட்டு வாங்க. எம்மா நான் எல்லாத்தையும் மடிச்சிட்டேன், இப்ப வந்து சொல்றேன். தஞ்சாக்கா தத்தக்க தத்தக்க தள்ளி. எம்மா இரும உகவர ஆடாத. கடவுள் இருக்கான் குமாரு, அதுவும் என் பக்கம் சும்மா ஸ்ட்ராங்கா ஸ்டூல் போட்டு உட்கார்ந்துருக்காருல. கேட்டினா மடிச்ச வரைக்கும் இருக்கட்டும், மத்ததெல்லாம் கிடக்கட்டும். நீங்க மடிக்க வேணாம், மடிக்க வேண்டியவங்க வந்து மடிச்சுக்குருவாங்க. இது முன்னாடியே சொல்லிருக்கலாம்லம்மா. ஏண்டி இப்ப என்ன ஓம்ட்ட மட்டும் தான் மடிச்சு வச்சிருக்கேன்? ஏன் விட்டு அப்பா விட்டு பாப்பா விட்டு எல்லாம் கிடக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்க்க வேண்டியவங்க பாத்துக்குருவாங்க, போட்டுட்டு வாங்க. அதுக்கு ஏமா ஏன் மட்டும் மடிக்கணும்? நானும் களைச்சு போடுவேன். அதெல்லாம் எதுக்கு மடிச்சதை களைச்சு போடுற? அவ மட்டும் ஃப்ரீயா ஜாலியா குதிச்சு குதிச்சு விளையாடுவா, நான் மட்டும் அப்படியே போட்டு வைக்கணுமா? நான் களைச்சு போட போறேன், அவங்களே வந்து மடிச்சு வைக்கட்டும். எரும மாடு இருடி. ஏம்மா என்னம்மா இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா? சரி விடு, என்னம்மா பண்ணிட்டு போற? எம்மா ஏன் இப்ப என்ன உனக்கு? கொய்யா 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 கொய்யா. என்னோடது இப்ப களைச்சு போட்டாச்சு. எல்லாத்தையும் உங்க அப்பத்தா, உங்க அருமை அப்பத்தா அவங்களே வந்து மடிச்சு வைக்கட்டும். பை. எனக்கு மட்டும் அப்பத்தா இல்லையே, உனக்கும் தான் அப்பத்தா. ஆனா எனக்கு தான் பிடிக்காதுல்ல, எனக்கு தான் பிடிக்காது. நீ வாயை மூடிட்டு போ. இல்ல நீங்க எதுக்கடி இப்ப மல்ல கட்டுறிய? வேற ஏதாவது மடிச்சு கிடிச்சு 1-2 கிடந்துச்சுன்னா எல்லாத்தையும் களைச்சு போட்டுட்டு வாங்க, ஒத்தாப்புல வந்து மடிச்சு வைக்கிட்டேன். ஐ எங்க அம்மாவா அது? சூப்பர்மா சூப்பர்மா சூப்பர்மா. அடி வாங்கடி. ஏய் பிங்கு, அம்மா இப்பெல்லாம் சூப்பர்லடி. உன் தலை மூஞ்சி பாரு, மூதேவி முண்டக்கண்ணி. அச்சோ, இன்னைக்கு உங்க அப்பத்தாவுக்கும் அத்தைக்கும் தீர்ப்புடி. நான் பஞ்சாயத்துக்கு போறேன், நீ வரியா? நான் எங்கேயும் வரல.
வரலன்னா போ. இன்னைக்கு இருக்கிற என்டர்டைன்மெண்ட்டை நீ மிஸ் பண்ண போற. பாய். தஞ்சாக்கா தண்டக்கு தண்டக்கு தாளே மென்டல். பஞ்சாயத்து கூடி இருக்கு, பஞ்சாயத்துக்கு உண்டான ஆளுக்களை காணா. அதானே வீட்டுல வேலை வெட்டி அம்புட்டையும் போட்டுட்டு வந்திருக்கமா இல்லையா? பொறுப்பு இல்லாம வீட்டுக்குள்ள இருந்தா என்ன அர்த்தம்? சீக்கிரம் வர சொல்லுங்க, மக்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆமா ஆமா, நான்லாம் ஊத்தி வச்ச ஒலைய அமர்த்தி போட்டுட்டு ஓடியாந்திருக்கேன், நேரம் ஆயிடுச்சேன்னு. எங்க உண்டான ஆளுக்களை காணா? சீக்கிரம் சீக்கிரம், இல்லைன்னா தீர்ப்பு ஒவ்வொரு நிமிஷத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கேன். எங்க ஆத்தா பங்கசம் இருக்கீங்களா இல்ல ஊரை விட்டு ஓடிட்டீங்களா? ஓடினாலும் ஓடி இருப்பாளுங்க, யாருக்கு தெரியும்? அரண்ட சிரிக்கிய அப்பவே இதெல்லாம் தோணி இருக்கணும். அப்ப விட்டு இப்ப பிடிக்கணும்னு நினைச்சா எப்படி பிடிக்க முடியும்? வாங்கம்மா, என்ன இம்புட்டு நேரம்? உனக்காகத்தானே ஊரே காத்துக்கிட்டு இருக்கு. அம்மா சொல்லுடி, ஒட்டுமொத்த ஊரே ஒன்னா கூடி இருக்குமா? இதுல கமாண்ட்ல வேற தீர்ப்பு எழுதி கேட்டிருக்காளுங்க. அவங்க என்னெல்லாம் எழுதி இருக்காங்களோ, இவளுங்க என்னெல்லாம் செய்ய போறாளுகளோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலம்மா. நீ வெளியில சொல்ற, நான் உள்ள வச்சிருக்கேன். அம்பிடுத்த வித்தியாசம். என்னம்மா பங்கசம், தண்டனைக்கு தயாரா? இந்த ஆள் என்ன சாப்பாடு ரெடி, பந்திக்கு தயாரான்னு கேக்குறது மாதிரி கேக்குறேன். ரவுசரியா, அதான் பணம் கிடைச்சு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல. என் புருஷனையும் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டீங்க. இதுக்கு மேல என்ன தண்டனை கொடுக்கறதுக்கு இருக்கு? அதானே, அந்த மனுஷன் கூரத்து போய் கடந்து கோயில் நகையை திருடினதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாவோம்? எங்களுக்கு அவன் திருடினதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. திருடினவன் பணத்தை கொடுத்துட்டேன், நீங்களும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டீங்க. களவாணி பயலுக்கு தண்டனை கிடைச்சு போச்சு. கூட இருந்த நாங்க என்ன செய்யறது? எங்களுக்கு என்ன கரகமா? தப்பு செஞ்சவங்களை விட தப்பு செய்ய தூண்டினவங்களுக்கு தானே தண்டனை அதிகமா கிடைக்கணும். அப்படி பார்த்தா உங்களுக்கு தானே தண்டனை வரணும். சரியா சொன்ன குப்பமாத்தா. பணத்தை அந்த ஆளு அடிச்சுட்டு போனது உண்மையா இருந்தாலும் அதை வாங்கி வீட்டுக்குள்ள பதுக்கி வச்சது யாரு? பதுக்கி வச்ச பணத்துக்கு பங்கு போட்டது யாரு? பங்கு போட்ட பணத்துக்கு பட்டா போட்டது யாரு? மாமி யாரு தானே. அப்ப அவங்களுக்கு தான் அதிகமான தண்டனை கிடைக்க போகுது. பாவம் பங்கசாத்தா. இப்ப ஏற்பட்ட மகளை பெத்த பாவத்துக்கு இனி என்னென்னலாம் அனுபவிக்க போறாங்களோ தெரியல. பாத்தியம்மா, டவுசர் மருமகளுக்கு திமுற பத்தியா? அவளை நீ ஒவ்வொரு இடத்துலயும் ஓடுகாடி, குடும்பத்துக்கு உருப்படாதவ, புருஷனை விட்டு ஓடியாந்தவன்னு என்னென்னமோ பேசி இழிவா பண்ணிருக்கோல்ல. அதான் இதான் சாக்குன்னு நல்ல மாமியாள் மருமகளும் நம்மள குமட்டிலேயே குத்தாத வாசி குத்துறாளுக. என்ன டவுசரனே, ஊர் ஆளுக்கதே அப்படி சொல்றாங்கன்னா நீங்க தலைவர், நீங்களாவது ஒழுங்கான இதை சொல்லணும்ல. நாங்க என்ன செஞ்சோம்? எல்லாம் அந்த பைய தானே பண்ணினே. ஏதோ என் மகளோட கெட்ட நேரம் அப்படி ஒரு திருட்டு பையல கல்யாணம் பண்ணி இவ வாழ்க்கை வீணா போய் கிடக்கு. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? வயசான காலத்துல நானா போய் திருடிட்டுவான்னு சொல்றேன். பாரு பங்கசம், உப்பை தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணுங்கிறது காலங்காலமா எழுதி வந்த நியதி. அதை நீனோ நானோ நினைச்சாலும் மாற்ற முடியுமா? தப்பே பண்ணாத நம்ம சுப்பிரமணிய என்னென்ன போட்டு என்னென்ன பாடாப்படுத்தி அவனை தூக்கி உள்ள வைக்கணும், அவனுக்கு அது பண்ணணும் இது பண்ணணும்னு என்னென்னமோ உலுக்கி எடுத்த. இன்னைக்கு யாரு தப்பு பண்ணான்னு வீடியோ ஆதாரத்தோட தெரிஞ்சு வச்சு இனிமேலும் சும்மா விடுறதுல நியாயம் இல்லைல. அதுக்கு துணவான உங்களையும் சும்மா விட போறதில்ல. அதுக்காக ஊர் பஞ்சாயத்து ஒரு முடிவு எடுத்திருக்கு. என்ன முடிவு? பாவம் பங்கசம்னு விட போறீல? அது எப்படி பங்கசம் விட முடியும்? 1 ரூபா 2 ரூபாயா? 5 லட்சம் ரூபா, அதுவும் கோயில் காசு. ஊர் காசை கொள்ளையடிச்சா சும்மா இருக்க முடியுமா? நீங்களும் சேர்ந்துக்கிட்டு பண்ணியிருக்கீங்க. அதுலேயும் இல்லாத அலும்பு சேட்டை தகாத வார்த்தைகள்னு நிறைய வார்த்தைகளையும் அள்ளி இறைச்சிருக்கீங்க. அதனால இந்த பிரச்சனைக்கான தீர்ப்பை சம்பந்தப்பட்டவங்க கையில கொடுக்கறது தான் சரியா இருக்கும்னு தோணுது. அதுக்கு ஆட என்ன பங்கசாத்தா, இது கூட தெரியாமல ஆத்தாள் மகளா ஆனு வாய பொழந்துக்கிட்டு நிக்கிறிய. எல்லாம் நீ யாரை தூக்கி உள்ள வைக்கணும்னு நினைச்சியோ அவங்கதான். ஆளாகப்பட்ட ஆளையே ஆட்டி படைக்கணும்னு நினைச்சில அந்த புள்ளவன். ஒரு தப்பும் அறியாத அப்பாவி குடும்பத்தை தூக்கி ஜெயில வச்சு அழகு பார்க்கணும்னு நினைச்சியே அந்த குடும்பம் தான். தலைவர் சரியான தீர்ப்பை தானே சொல்லியிருக்காரு. அடி வாங்கினவங்களுக்கு தானே அந்த வலி எப்படி இருக்கும், திருப்பி கொடுக்கையில எப்படி கொடுக்கணும்னு தெரியும். ஆமா, அப்புறம் வேடிக்கை வச்சவங்களுக்கு வேணா என்னன்னு தெரியுமா? வாங்கினவங்களுக்கு தான் வசமா கொடுக்கணுமா இல்ல வச்சு கொடுக்கணுமான்னு தெரியும். மசன்னு வேசிக்கிட்டு நிக்காம சட்டு புட்டுன்னு தண்டனையை கொடுங்க, பார்த்துட்டு கிளம்பணும். வீட்டுல வேலை இருக்கா இல்லையா? அவளுக்கு தான் பேசுறாளுகன்னா இந்த கருப்பாயும் சேர்ந்துக்கிட்டு பேசுது பாருமா. அவளுக்கு கூட எல்லாம் நீ கூட்டு நாட்டு வச்சுக்கிட்டு தெரிஞ்சல. உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். உனக்கும் தாண்டி கிடைக்க போகுது. ஏதோ எனக்கு மட்டும்ங்கிறது மாதிரி சொல்ற. அன்னைக்கு
தப்பு சுப்பிரமணி மேலே இல்லைங்கிறது தெளிவாகி போச்சு. அதுக்கு காரணமானவங்க உடனே மன்னிப்பு கேட்டால் கூட ஏதோ மனிதாபிமானத்தில் மன்னிக்கல. ஆனால் அதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறது மாதிரி தெரியல. ஏ மேலே என்ன இருக்கு, ஓ மேலே என்ன இருக்குன்னு திரும்ப திரும்ப வாக்குவாதத்தில் தான் இருக்காங்களே தவிர இதுக்கு மேலேயும் அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கும் புரியலை. ஏன்னா வலி அனுபவிச்சது நீ தானே, அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டியதும் ஓம் பொறுப்பு தானே. நீங்க புருஷனா பொண்டாட்டியா பார்த்து அவங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செஞ்சு விடுங்க. இதுல ஊரு எந்த விதத்திலையும் உங்களுக்கு குறுக்க வந்து நிக்காது. அதுக்கு நான் பொறுப்பு. சரிதான் சரியா, நான் பாத்துக்கிறேன். சுப்பிரமணி, தண்டனைக்கான முடிவை அன்னைக்கு என்ன எடுத்தாலும் அதுக்கு நான் ஒப்புக்கொள்றேங்க ஐயா. அப்புறம் என்ன அன்னைக்கு ஆரம்பிக்க வேண்டியதானே? என்னடி இப்படி வந்து நிக்கிற? நல்ல குடும்பத்துல பிறந்த யாரும், மான ரோசத்தோட வளர்ந்த யாரும், சோத்துல உப்பு போட்டு திங்கிற பொம்பளை யாரும் இப்படி புருஷ மேல தப்ப வச்சுக்கிட்டு நெஞ்ச நிமித்திக்கிட்டு வந்து நிக்க மாட்டா. நல்ல ரோசக்காரியா இருந்தா நேரம் தூக்குல தொங்கி இருப்பான்னு ஏதோ ஒரு வாய் சொல்லுச்சே, அந்த வாய் இப்ப எங்க போச்சு? அப்படி கேளு. நாக்க புட்டுங்கிறது மாதிரி கேட்குற கேள்வியில அவளுகளே போய் நாண்டுகிட்டு நிக்கணும். பெத்த உள்ளேன்னு கூட பார்க்காம ஊராளுக்கு இத்தனை பேர் இப்பேற்பட்ட சுப்பிரமணி அப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க மாட்டாருன்னு சொல்லும் போது இவன் தான் கோயில் பணத்தை திருடி இருப்பேன், அதை பொண்டாட்டிட்ட கொண்டுட்டு வந்து கொடுத்து மறைச்சு வச்சிருக்கேன்னு என் வீடு புகுந்து அரிசி பானையில இருந்து பருப்பு பானை வரைக்கும் அம்புட்டையும் கீழே தட்டி நாசம் பண்ணினவங்க இப்ப திரும்பிக்கிட்டு நின்றா என்ன அர்த்தம்? அதே திமுறோட நிமிர்ந்து நின்றா தானே நல்லா இருக்கேன். நல்லா உரைக்கிறது மாதிரி கேளு. எனக்கு என் பிள்ளைக்கு 1008 இருக்கும். நான் அடுத்தவங்க அவனை ஒன்று சொல்லிடக்கூடாது, அது அவனுக்கு அசிங்கமா போயிருமேன்னு பெத்தவன் நானா முந்திக்கிட்டு பேசினேன். அதுக்காக நீ இப்படிலாம் சொல்லக்கூடாதாம்மா சொல்லிவிட்டேன். ஏய் இங்க வாடி. நானா? அப்ப என்ன நரியா? வாடிங்க. தடி என்ன அடி? ஏய் எதுக்கு இப்ப என்ன அடிக்கிற? இந்த அறை அங்க விழுக வேண்டியது. இதுக்கு மேல என் புள்ளைன்னு ஒரு வார்த்தையை சொல்லி உங்க அம்மாக்காரி பேசுனா ஊர் உலகமெல்லாம் ஒன்னா நிக்குதுன்னு கூட பார்க்க மாட்டேன். இழுத்துக்கிட்டு குட்டுத்து போடுறேன் சொல்லிட்டேன். என்னடி பஞ்சாயத்து உனக்கு சாதகமா இருக்கேன்னு கை நீட்டுறியா? ஏம்மா கை மட்டும் இல்லடி, காலை நீட்டுவேன். சரியா? அவன் அடிச்சுக்கிட்டு இருப்பா, நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்களா? அதான் ஐயா தண்டனை கொடுக்க வேண்டியது எங்க பக்கம்னு சொல்லிட்டாருல, இன்னும் என்ன அவர்கிட்ட போராடிக்கிட்டு இருக்க? அன்னைக்கிளி உனக்கு என்ன கொடுத்தாலும் அதை வாங்கிக்கிட்டு பொத்திக்கிட்டு இருக்கனே. உன் பொண்டாட்டி கூட பிறந்தவளை கை நீட்டி ஊராளுக்கு முன்னாடி அடிக்கிற, நீ பாத்துக்கிட்டு இருக்கிய? நீ எல்லாம் ஒரு அண்ணனா? என்னடி ஓவரா பண்ற? ஏண்டி ஒரு ஒழுங்கு இல்லாதவனை கல்யாணம் பண்ணி உருப்படி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு குடியார பயலோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிற உனக்கே இம்புட்டு திமிர் இருந்துச்சுன்னா, ஒரு மனுஷனா பிறந்தா இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் வளரணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் நீதியாவும் நேர்மையாவும் நியாயமாவும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட மனுஷனுக்கு வாக்கப்பட்டு வந்த என்னைய என்னென்ன பேச்சு பேசுற? நீ யாரடி என்னைய நீ என்ன கை நீட்டி பேசுறதுக்கு? அறிவத்த நாயே, நீ எல்லாம் ஒரு ஆளு. என்னையும் என் புருஷனையும் களவாணி பட்டம் கட்டி உள்ளதுக்கு வைக்கலான்னு பாத்தியோ? ஆண்டவன் வச்சானா இன்னைக்கு ஆப்பு. அப்புறம் போடு நல்லா அழுதையில. என்ன பேச்சு, என்ன திமுரு? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இவளுகளுக்கெல்லாம் நீ நாள் முழுக்க உட்கார்ந்து வசனம் பேசி புரிய வைக்கிறோம்னால தான் பண்ணின தப்பு இதுதான்ங்கிறது இவளுகளுக்கு புரிய போறதும் இல்ல, வாத்தாத அறிய போறதும் இல்ல. இவளுகளுக்கெல்லாம் சவுக்கடி பஞ்சாயத்து தானே சரியா இருக்கேன். சவுக்கடி பஞ்சாயத்தா? அது என்னத்தா? என்னடி தெரியாம கேக்குற? போன வருஷம் நம்ம கோயில் நிறைய திருடிட்டு போனானே கருப்பு, அவனுக்கு 200 சவுக்கடி கொடுத்து தாண்டி தந்தி மரத்துல கட்டி வச்சு போடு ஓடு ஓடு ஓடன்னு போட்டு வெளுத்தாக. அதுல பாதி நாள் இவளுக்கு கொடுக்கணும்ல. ஆளுக்கு 100 சவுக்கடியை கொடுத்து முடிச்சு விடுங்க. ஆளுக்கு 100. என்ன டவுசரியா நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, நான் அயத்தே போயிட்டேன். போன வருஷம் நம்ம கருப்பங்கோயில இருந்து களவாண்டுட்டு போன வயலுக்கு 200 சவுக்கடி கொடுத்துட்டேன் அவனுக்கு தண்டனையை முறிச்சு வச்சோம். அதே மாதிரி தப்பு பண்ணவன போலீஸ் பிடிச்சிட்டு போனாலும் அவனுக்கு துணை இருந்தவங்களுக்கு ஆளுக்கு பாதினாலும் அடிச்சா தானே நல்லா இருக்கேன். கமாண்டு பாக்ஸில் வந்ததுலேயே அதிகமான தீர்ப்பு இதுவாத்தே இருந்துச்சு. இதை செஞ்சு விட்டோம்னா மக்கள் சந்தோஷப்படுவாங்கல்ல. தீர்ப்பை கொஞ்சம் மாத்த கூடாத? மாத்தி எழுதின தீர்ப்பும் இருக்கு பங்கசம். ஐ இருக்கா? ஆமா பலையில, இது கமாண்ட்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. ஆனா பஞ்சாயத்துன்னு ஒரு தீர்ப்பு கொடுக்கணும்ல, அதையும் சொல்லிட்டு போயிடுறேன். அது என்ன தீர்ப்பு? ஆத்தாளுக்கும் மகளுக்கும் ஆளுக்கு 100 சவுக்கடி கொடுக்க சொல்றது கமாண்ட் பாக்ஸ்ல மக்கள் கொடுத்த தீர்ப்பு. அது மகேசன் தீர்ப்பா எடுத்துக்கிட்டு இப்ப அன்னைக்கிளி செஞ்சு முடிச்சிருவா. அதையும் தாண்டி அன்னைக்கிளி வீட்டுல உள்ள உடைமைகள்ல நீங்க உடைச்சு நொறுக்குனதுக்காகவும் துணிமணி பருப்பு பண்ட அரிசி பருப்பு அத்தனைவா அள்ளி போட்டு நாசம் பண்ணதுக்காகவும்
வரைக்கும் ஒரு வார காலம் நீனும் உங்க அம்மாவும் அன்னைக்கிளி வீட்டுல வேலைக்காரியா இருந்து அவ சொல்ற வேலை எல்லாத்தையும் செய்யணும். அதோட முடியல. அப்புறம் அவளுக்கு தலை சீவி பொட்டு வச்சு பூ வைக்கணுமா? அதெல்லாம் இல்லப்ப. அன்னைக்கிளி வீட்டுல நீங்க ஒரு வாரத்துக்கு வேலைக்காரியா இருந்தா மட்டும் போதும். ஆனா ஒரு மாத காலத்துக்கு இந்த ஊருக்கும் ஊர் பொறுப்பான கோயிலுக்கு நீங்க வேலைக்காரியா இருக்கணும். என்ன? அதாவது ஒண்ணுமில்ல உள்ளேல, நம்மளுக்கு கவர்மெண்ட்ல இருந்து குப்பை வண்டி வந்து ஒரு மாசத்துக்கு குப்பை எழுறதெல்லாம் நிப்பாட்டி விட்டு இனிமே வீடு வீடுக்கு நீங்க தான் குப்பை வாங்கி கொட்டணும். ரோடுகளை நல்லா கூட்டி அடிச்சு சுத்தம் பண்ணி போடணும். அதே மாதிரி கோயில்லையும் கொஞ்சம் ஆள் இல்லாம இருக்கு. அங்கே உள்ள விளக்கு கிழக்கு எல்லாத்தையும் தேதாம கழுவி அடிச்சு சுத்தம் பண்ணி கோயிலையும் கூட்டி தொடச்சு நீட்டா வச்சிருக்கணும். இதுதான் உங்களுக்கு ஒரு மாசத்துக்கான தண்டனை. அடேங்கப்பா, என்ன ஆத்தா, ஐயாவோட தீர்ப்பெல்லாம் பலமா இருக்கே. ஐடியா கொடுத்தது யாரு? வேற யாரு? நான் தான். அதான பார்த்தேன். எங்க ஐயாவுக்கா இம்புட்டு தண்டி மூளைன்னு நினைச்சுவிட்டேன். எங்க ஆத்தா கொடுத்த ஐடியால தான் எங்க ஐயா இந்த போடு போடுறாரா? அம்மா, அப்பாவியா என் வீட்டுக்கு வந்து அம்புட்டையும் அனுபவிச்சுட்டு கிடந்த என் மருமகளை என்னென்ன பாடுபடுத்தி என்னென்ன சித்திரவதை செஞ்சாலுங்க, அதை பழிவாங்க ஒரு காலம் வந்திருக்கு. பண்ணிக்கிறணும்ல. அர்ரா 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 அர்ரா. சூப்பர் சூப்பர் கிழவி. ஐ லவ் யூ. லவ் யூ டூ. பாத்தியாடி, பாத்தியா ஊராளுக எப்படி சிரிச்சு கும்மாளம் போடுறாளுக பாத்தியா? இதெல்லாம் யாராலடி? ஒன்னாலையும் உன் புருஷனாலையும் வந்த வேணாடி எனக்கு. அம்மா பாரடி, இவளுக என்னமோ ஒன்றுக்கு முடிவு பண்ணிட்டாளுக. இதுக்கு மேலேயும் கணக்குள்ள நின்றோம்னு வச்சுக்க, நம்மளுக்கு சவுக்கடி கொடுத்தே சாவடிச்சிருவாளுகடி. அதனால நான் உன்னை விரட்டுறது மாதிரி விரட்டுறேன், நீ ஓடுறது மாதிரி ஓடு. 2 பேரும் எப்படியாவது இதுல இருந்து தப்பிச்சு போடுவான், சரியா? சரிம்மா. நீனு உன் புருஷன் பண்ணின தப்புக்கெல்லாம் நான் பள்ளிகட ஆக முடியுமா? எனக்கு இதெல்லாம் தேவையாடி? நீங்க பண்ண காரியத்துக்கு நான் அசிங்கப்பட்டு நிக்கணுமா? உன்னைய இன்னைக்கு பாருடி, நான் சும்மா விட போறது இல்லடி. அவங்க என்னடி கொடுக்கறது தண்டனை? நான் கொடுக்கறேன்டி தண்டனை உனக்கு. அம்மா, என்ன ஒன்னும் பண்ணாதம்மா. அம்மா ஓர்றி. அம்மா, என்ன விட்டுருமா. அம்மா, நீ எங்க வேணாலும் உன்னை விட மாட்டேன். என்னமா நடக்குதுங்க? நம்ம ஒரு பஞ்சாயத்துல தீர்ப்பு கொடுத்தா அவளுக்கு வாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடுறாளுங்க. இல்லடி, நிக்க மாட்டேன். நிலங்கடி. செல்லக்குட்டி, எங்க போறீங்க? எங்க அம்மா என்னைய கோவமா அடிக்க வருது. அதான் நான் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன். ஏய் விர்ரி, அவ ஓடட்டும். அவ எங்க ஓடனாலும் நான் அவளை சும்மா விட போறது இல்ல. ஏத்தா, நீ என்ன லூசா? அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட. கழுதாதான் நிக்கிறாளே, நிக்க வச்சு அடிக்க வேண்டியதானே? அதென்ன ஓட விட்டு அடிக்கிறது? என்ன ஆத்தாளு மகள், என்ன ஆட்டமா காட்டுறிய? ஆளுக்கு 100 சவுக்கடி வாங்காம இந்த இடத்த விட்டு அசையப்படாது, தெரியும்ல? அம்மா தெரியல. ஐயாவே ஆர்டர் கொடுத்துட்டாரு. இங்க என்னடி மச மசன்னு பேச்சு? ஆயுதத்தை எடுக்க வேண்டியதானே? எலை பாவாட, என்னடா வேடிக்கை? தூக்கி போடு. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு? பூ பறிக்க கோடரி எதற்கு? எக்கோ, இந்தா புடிச்சுக்க. குர்ரா பாவாட. என்னடா ரெட்டையா கொடுத்துட்ட? எக்கா, இன்னொன்னு எனக்கு. எதுக்குடி? ஆட என்னக்கா, ஓங்கி அறையிறதுக்கே புருஷனை பெத்த மாமியான்னு சென்டிமெண்ட் பார்த்துக்கிட்டு அவளை விட்டுவிட்டு இவளை அடிக்கிற. அப்படியாப்பட்ட நீ சவுக்கடியா கொடுக்க போற? அதனாலதான் நாத்தனார நீ பாத்துக்க, பொதுமக்கள் சார்பாக மாமியார நான் பாத்துக்கிறேன். அப்படிங்கிற? அதுவும் சரிதாண்டி நடாலி. அப்புறம் என்ன, தூக்கி போடு. எக்ஸ்கியூஸ் மீ, லைன்ல நிக்கிற அந்த ஆளை இந்த பக்கம் வர சொல்லிட்டு நீங்க அந்த பக்கம் போறீங்களா? உங்களுக்கு அந்த பக்கம். நடுவாளி, நான் வயசானவ, பாவம் முடியே. நீ தானே அத்த அடிக்கடி சொல்லுவ, எனக்கு உடம்புக்கு மட்டும்தான் வயசாயிருக்கு, மனசு இன்னும் இளமையாத்தான் இருக்குன்னு சொல்லுவில. அதனால தானே வாய் வண்டலூர் ஜூ வரைக்கும் போகுது. இப்ப பாரு எப்படி ஆரம்பிக்கிறோம்னு. எக்கோ ஸ்டார்ட்டா? அடியே, அடிக்கிற அடியில ஆத்தூருக்கே அண்டங்கட்டனே. அடிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள அலற. வலிக்குதுடி. இதுக்கே வா. தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்வேன், சுட்டால் பொன் சிவக்கும். அருமை அருமை. சுடாமல் கண் சிவந்தேன். அடி நடுவாளி, என்னடி இது? அறுக்க தெரியாதவன் இடுப்புல 52 கருக்கருவன்கிறது மாதிரி செத்தவன் கையில வெத்தலாக்கு கொடுத்தது மாதிரி அடிக்கிற. நான் வந்து அடிச்சு கட்டுட்டேன். சாவாரி செத்தவ சட்டி சோறு திம்ப. அடிக்கிறதுக்கு கை வருதா வேற அவளுக்கு? ஓங்கி குடுக்குற குடுல 1க்கு 2 போயிட வேணாமா சாட்டக்கம்பு? துணைக்கு நான் வரவாடி. அடி பாவியல ஏத்தி விட்டு வேடிக்கை வைக்கிறாளுகளே. ஐ எம் சாரி அத்தா,
நான் அடிக்கிறது சரியில்லைங்கிறதுக்காக ஆளை தூக்கிட்டு வேற ஆளு போட்டாலும் போடுவாளுங்க. எனக்கு கிடைச்சிருக்கிற அந்த ஒரு வேலையை நான் காப்பாத்திக்கிறணும்ல. சாரி, மன்னிச்சுக்கோ. ஐயோ, 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 வலிக்குது. அடடடடடடடா, அடி என்ன இதல்லவா அடி? பார்க்கவே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே. என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி! போடு தாக்கு, போடு தாக்கு. அமுகு டுமுகு அமுகு டுமுகு அமுகு டுமுகு அமால் டுமுகு.